கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசுகின்ற ஒரு வார்த்தை பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 5வது வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, இதோ கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிள்ளைங்கள்லாம் என்ன செய்வாங்க, டீச்சர் வரலன்னா காய்ச்சி பூச்சுன்னு கத்தி, அந்த 5 நிமிஷம் டீச்சர் லேட்டாக வந்தாங்கன்னா அந்த இடத்துல மழை பெய்யறது மாதிரி சத்தம் கேட்கும். டீச்சர் என்ட்ரான உடனே சைலண்ட். ஏன்னா டீச்சர் பக்கத்தில் வந்துட்டாங்க. அதுபோல் தான் பிரியமானவர்களே, கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அந்த என்ன உணர்வு நம்ம உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கணும். அப்போ நம்ம எப்படி இருப்போம்? சாந்தமாக இருப்போம். கத்துவோமா, கோவப்படுவோமா, பேசுவோமா, அடிப்போமா, சண்டை போடுவோமா, திட்டுவோமா? இல்லை. ஆண்டவருக்கு முன்னத்தில் நம்ம எப்படி இருப்போம்? அதுபோல்தான் நிதானமாக. சாந்த குணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தப்பெல்லாம் பண்ணிட்டு நம்மளை திட்டும் போது கல்லு பிள்ளையார் மாதிரி அமைதியாக திட்டினா திட்டிட்டு போ அப்படின்னு இருக்கிறது சாந்த குணம் அல்ல. இல்லை. சாந்த குணம்னா இங்கிலீஷில் போட்டிருக்கு மாடரேஷன். மாடரேஷன்னா எந்த நிலைமையிலையும் நிதானமாக இருக்கணும். நிதானமாக இருக்கணும், அடக்கமாக இருக்கணும். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. சாந்த குணம் இங்கிலீஷில் அவ்வளோ அருமையாக இருக்குது. மாடரேஷன். கையிலேருந்து ஒரு காப்பி கொட்டி பிள்ளை டம்ளரை உடச்சிருச்சு, கண்ணாடி பாத்திரத்தை. அந்நேரம் எப்படி இருப்போம்? சாந்த குணம் உள்ளவங்களா இருப்போமா? அடக்கமாக இருப்போமா? நிதானமாக இருப்போமா? அந்த இடத்துல நம்ம நிதானமாக இருக்கணும். அடக்கம்னா என்ன? ரொம்ப பெரிய ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க, அதாவது பதக்கமே, தங்க பதக்கமே வாங்கிட்டீங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்னா, டங்கு டங்குன்னு ஆடக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? அடக்கமாக இருக்கணும். அதுதான் சாந்த குணம். எந்த நிலைமையிலையும், இருளிலும் வெளிச்சத்திலும், மேடுலையும் பள்ளத்திலையும், கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும், இன்பத்திலையும் துன்பத்திலையும் நாம் ஒரே சீராக வாழ்வதற்கு அதுதான் அதே நிலைமையில் இருக்கணும். பணம் வந்துச்சுன்னு ஆடக்கூடாது, இல்லைன்னு உடனே அழுகக்கூடாது. இதுதான் சாந்த குணம். எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாகவா, இதோ கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். சாந்த குணத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? God bless you.